ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் சோசியலில் ஃபஸ்ட் டேர்மில் யூனிட் 3 ஹைட்ராலிக் சைக்கிள் இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். The process in which the water moves between the ocean, atmosphere and the land is called hydraulic cycle. சரியா? B தான் ஆன்சர். ரெண்டாவது, the percentage of fresh water on the earth. earthல எவ்வளோ fresh water ஓட percentage இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8% இருக்குது. C தான் ஆன்சர். தேர்ட் ஒன், the process of changing of water from gaseous to liquid form. gaseousலேருந்து லிக்விடுக்கு மாறுறதுக்கான ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன். ஏ தான் ஆன்சர். ஃபோர்த் ஒன், water that flows in the suboil or through the ground into the streams, rivers, lakes and oceans is termed as runoff. D தான் ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த்து, the evaporation of water from the leaves of plants is called அதாவது லீவ்ஸில் இருக்கிற பிளான்ட்டில் லீவ்ஸில் இருக்கிற இது வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன். ஏ தான் ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த்து, வாட்டர் தட் இஸ் குட் இனஃப் டு ட்ரிங்க் இஸ் கால்டு போர்ட்டபிள் வாட்டர். சி தான் ஆன்சர். அடுத்தது ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். த டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர் இஸ் நோன் அஸ் ஹியூமிடிட்டி. சரியா? செகண்ட் ஒன், தெர் ஆர் 3 phases இன் த வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளில் 3 phase இருக்குது அப்படிங்கிறாங்க. த ஃபாலிங் ஆஃப் வாட்டர் டுவோர்ட்ஸ் த எர்த் சர்ஃபேஸ் ஃப்ரம் அட்மாஸ்பியர் இன் எனி ஃபார்ம் இஸ் நோன் அஸ் precipitation. Fourth one, the precipitation with the raindrops size less than 0.5 mm in diameter is known as drizzle அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது mist is denser than fog. அடுத்தது match the following. vegetation அப்படிங்கிறது transpiration, condensation அப்படிங்கிறது clouds, snow and raindrops வந்து sleet, infiltration அப்படிங்கிறது at the surface. அடுத்தது choose the correct statement. Evaporation refers to the process in which the gaseous form of water changes into liquid form. Second one, it refers to the process in which the liquid form of water changes into gaseous form. அப்போ இது true. First one wrong. அடுத்தது water boils at 100 degrees Celsius temperature but it actually begins to evaporate at 0 degree Celsius. இது true. சரியா? It is responsible for the formation of clouds. இது ஒன் false. ஸோ செகண்டும் தேர்டும் வந்து கரெக்டு. சி தான் ஆன்சர். செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர் கரெக்ட். அடுத்தது ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வாட்டர் பாயில்ஸ் அட் 212 degree Fahrenheit temperature but it begins to evaporate at 32 degree Fahrenheit. செல்சியஸ் வேறு, Fahrenheit வேறு. சரியா? இது வந்து ட்ரூ. சரியா? Mist is not the tiny droplet of water hanging in the air. இது வந்து false. Mist is not இல்லை. Mist is the tiny droplet of water hanging in the air. அடுத்தது the subsurface runoff is usually refers to interflow. இது வந்து true. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது ரைட் briefly, give reasons, answer in paragraph. இந்த கொஷின் ஆன்சருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நான் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், அதில் பார்த்துடலாம். ஓகே குட்டீஸ், கொஷின் ஆன்சருக்கு போயிடலாம். ஆன்சர் இன் ப்ரீஃப். கொஷின் 1, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அக்விஃபயர். அக்விஃபயர்னால் என்ன? அதாவது அக்விஃபயர் அப்படிங்கிறது நீர்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்விஃபயர் இஸ் அன் அண்டர் கிரவுண்ட் லேயர் ஆஃப் வாட்டர் பியரிங் ராக். அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கிற வாட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்விஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது செகண்ட் கொஷின், டிஃபைன் ஹைட்ரோலாஜிக்கல் cycle. Hydrological cycle na enna? Is a global sun driven process where water is transported from ocean to atmosphere, from atmosphere to land and from land back to oceans. Hydraulic cycle அப்படின்னா hydrological cycle அப்படின்னா நீரோட சுழற்சி அப்படிங்கிறது. சரியா? நம்மளோட சூரியனோட உந்துதலால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடலில் இருக்கிற நீர் வந்து ஆவியாகி அட்மாஸ்பியருக்கு போகுது. அட்மாஸ்பியர்லேருந்து நீர் வந்து மழை மூலமாக கீழே திருப்பி வருது. சரியா? திருப்பி வந்து என்ன பண்ணுது, லேண்ட்லேருந்து ஓஷனுக்கு போகுது. ஸோ ஓஷன்லேருந்து திருப்பி என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகி
அட்மாஸ்பியர் போகும். இதுதான் இது வந்து இந்த சுழற்சியாக சைக்கிள் வந்து இந்த சைக்கிள் அப்படியே ரொட்டீனாக போயிட்டு இருக்கிறனால இது வந்து ஹைட்ராலிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தேர்ட் கொஷின், ஹவ் இஸ் த டியூ ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ்? டியூ அப்படிங்கிறது என்ன? பனி. சரியா? இந்த பனி வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ இஸ் வாட்டர் ட்ராப்லெட் ஃபார்ம்டு பை கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் vapor on a relatively cold surface of an object. It forms when the temperature of an object drops below the dew point temperature. அதாவது இந்த நீர் துளி வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பூமி மேலே படும்போது இந்த குளிர்ந்த பொருட்கள் வந்து புவி மேலே படும்போது பனி வந்து உருவாகுது. சரியா? இந்த பொருட்களை வந்து இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதோட பனி உருவாகிறதுக்கான இந்த டியூ நிலையிலிருந்து அதோட வெப்பநிலை விட குறைவாக இருக்கும்போது பனி வந்து உருவாகுது. அதாவது டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த டியூ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது ஃபோர்த் கொஷின், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சர்ஃபேஸ் ரன். அதாவது சர்ஃபேஸ் ரன் அப்படின்னா என்ன? மேல்மட்ட நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ரன் இஸ் போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால். இது வந்து ஒரு மழைப்பொழிவோட நீரின் ஒரு பகுதி தான் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. விச் என்டர்ஸ் த ஸ்ட்ரீம் இம்மீடியட்லி ஆஃப்டர் த ரெயின்ஃபால்ஸ். அதாவது ரெயின்ஃபால் மழை பெஞ்சதுக்கப்புறம் உடனடியாக வந்து அந்த நீர் ஓடை வந்து கலந்துருது. சரியா? ஸ்ட்ரீம்ஸில் கலந்துருது. இட் அக்கர்ஸ் when the rainfall is longer, heavier and exceeds the rate of infiltration. அதாவது இது வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீண்ட காலத்திற்கும் இந்த ஊடுருவல் அதிகமாக இருக்கும்போதும் ஏற்படுது. இந்த நிலையில் வந்து இந்த நீர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிலப்பரப்பில் ஃப்ளோ ஆகுது. சரியா? In this condition, the excess water makes a head over the ground surface. சரியா? Surface which tends to move from one place to another following land gradient and is known as overland flow. இந்த நீர் வந்து நீரோட ஓட்டம் வந்து ரிவர் ஓடைகள், அதாவது ரிவர் ஆறு ஓடையெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து இந்த கடலில் வந்து இணைக்கிறதுனால இந்த மேல்மட்ட நீர் வந்து வழிந்தோடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் ரன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ரன், இதுக்கு பேர் தான் வழிந்தோடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது கிவ் ரீசன்ஸ். கொஷின் 1, இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் லோ இன் த ரீஜன் ஆஃப் நான் போரஸ் சாயில். அதாவது நீர் புகாத இடத்துலையும் அந்த நீரோட ஊடுருவல் குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? நீர் புகாத இடங்களில் நீரோட ஊடுருவல் வந்து குறைவாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் entering the soil at the surface of ground is termed as infiltration. அதாவது நீர் புகாத இடங்களை வந்து இந்த நீர் வந்து குறைவாக இருக்கும். சரியா? இப்போ வந்து நீர் உள்ளே போகுது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீரோட அளவு அதிகமாக இருக்கும், புகாத போது வந்து கம்மியாக இருக்கும். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறாங்க. இன்ஃபில்ட்ரேஷன் allows the soil temporarily to store water. The rate of infiltration is influenced by the physical characteristics of the soil, vegetative cover, moisture content of the soil temperature and rainfall intensity. அதாவது இந்த நிலநீர் ஓட்டம் வந்து ஆறுகள் ஓடைகள் மற்றும் கடலில் வந்து இணைக்கிறதுனால இந்த நீர் புகா இந்த பாறைகளோட அடுக்கு வழியாக வந்து நீர் வந்து கீழ் நோக்கி சரிவர வந்து போக முடியாது. அதனால் இந்த வாட்டரோட இன்டென்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் நம்பர் 2, ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் லெஸ் ஆன் த எர்த். அதாவது நம்ம ஏர்த்தில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஆன் த எர்த் இஸ் சலைன். சலைன்னா என்ன? ரொம்பவுமே உவர்ப்புத்தன்மை, உப்பு அதிகமாக இருக்குது. கடல் நீர் வந்து உப்பு அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் சீஸ் அண்ட் ஓஷன்ஸ். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல்லையும் சி அண்ட் ஓஷன்ஸில் இருக்குது. விச் கான்ஸ்டியூட் அபவுட் 97.2% இருக்குது. சரியா? அதாவது இந்த உப்பு நீர் வந்து உவர்ப்பு நீர் வந்து 97.2% இருக்குது. அதனால் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்குது. 2.8% தான் நமக்கு
ஒரு குடிக்கிற தண்ணியாக இருக்குன்னு. சரியா? கொஷின் நம்பர் 3. ஸ்னோஃபால் இஸ் காமன் இன் த போலார் ரீஜன் அண்ட் மவுண்டனேஜஸ் ரீஜியன். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது ஸ்னோஃபால் வந்து காமன் இன் போலார் ரீஜன்லேயோ மவுண்டனேஜஸ் ரீஜன்லேயோ ஸ்னோஃபால் வந்து இருக்கிறது பொதுவாக இருக்குது. அதாவது துருவ பகுதியிலும் மலைப்பகுதியிலும் பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, த பர்சிப்ஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் பவுடரி மாஸ் ஆஃப் ஐஸ் இஸ் நோன் அஸ் த ஸ்னோஃபால். சரியா? அதாவது துருவ பகுதியில் உயரமான மலைப்பகுதியில் வந்து வெப்பம் வந்து குறைஞ்சிருக்கும், ஹீட் வந்து குறைஞ்சிருக்கும். ஆஃபன் வாட்டர் வேப்பர் இன் த cloud is converted directly into snow pieces due to lowering of temperature. It is commonly in the polar and high mountainous region. அதாவது இந்த வெப்பம் அது கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளில் மேகத்தில் இருக்கிற வெப்பம் வந்து குறையிறதுனால நீராவி வந்து அடிக்கடி நேரடியாக பனிக்கட்டியாக மாறுது. சரியா? அங்கே இருக்கிற நீராவி வந்து மழை பொழியாமல் பனிக்கட்டியாக மாறுது. எங்கே? போலார் ரீஜன்லேயும் மவுண்டெயின் ரீஜன்லேயும் மலைப்பகுதியிலையும் வந்து பனிக்கட்டியாக மாறுது. மேலும் இந்த பனிக்கட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன துகள்களாக பனி பொழிவா, அதாவது மழை பொழிகிற மாதிரி அங்கே பனி பொழிவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸ்னோஃபால் அப்படிங்கிற ரெயின்ஃபால் அப்படிங்கிறது மழைப்பொழிவு, ஸ்னோஃபால் அப்படிங்கிறது பனிப்பொழிவு. சரியா? பனியை வந்து மழை மாதிரி பெய்யும். அடுத்தது 8th ஆன்சர் இன் பேராகிராஃப். கொஷின் நம்பர் 1. Explain the different stages involved in the hydrological cycle. அதாவது 3 இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாப்ரேட் டிரான்ஸ்பிரேஷன், precipitation அண்ட் ரன் ஆஃப். இந்த 3 விதமான ஹைட்ரோலாஜிக்கல் சர்க்கிள் இருக்குது. அதாவது எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஆவி ஈர்ப்பு. சரியா? ஆவி ஈர்ப்பு. இட் இஸ் டிஃபைன்ட் as the total loss of water from the earth through evaporation from the surface water bodies and the transpiration from vegetation. In cropped area, it is difficult to determine the evaporation and transpiration separately. Therefore, it is collectively called as evapotranspiration. அதாவது ஆவி ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த புவியில் மேற்பரப்பில் நீர்நிலையிலிருந்து ஆவியாதல் வழியாக தாவரங்கள்லேருந்தோ நீர் வந்து வெளியேற்றப்பட்டு புவியோட மொத்த நீர் இழப்பாகும். இந்த விளைவாக நீர்ப்பகுதிகளில் ஆவியாதல் மற்றும் நீர் உட்கசிந்து வெளிப்படுதலை வந்து தனித்தனியாக கணிப்பது வந்து ரொம்ப கடினம். எனவே இங்கே வந்து இங்கே இருக்கிற அனைத்து நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா ஆவி ஈர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பெர்சிப்டேஷன் என்ன? பொழியறது. சரியா? இட் ரெஃபர்ஸ் டு ஆல் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் தட் ஃபால் ஃப்ரம் cloud and reaches the earth's surface. For the occurrence of precipitation, cloud droplets or ice crystals must grow heavy enough to wall through the air. When the droplets grow large in size, they tend to wall. While moving down by collecting some small drops, they become heavy enough to fall out the cloud as raindrops. அதாவது இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது மேகத்தில் இருந்த பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரப்பை வந்து வந்தடையுது இல்லையா? இது வந்து பனிப்படிமங்கள் மற்றும் மேகத்துளிகள் ஒன்று கூடி பெரியதாக கனமாகவும் வளிமண்டல வழியாக மழையாக வந்து பொழியுது. சரியா? இந்த பொழிவின் வகைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழையாக பொழியும், கல்மழையாக பொழியும், உறைபனி மழையாக பொழியும், ஆலங்கட்டி மழையாக பொழியும். இந்த மாதிரி வகையாக வந்து பொழியும் அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது ரன் ஆஃப்னா நீர் வழிந்தோடல். சரியா? ரன் ஆஃப் இஸ் த வாட்டர் தட் இஸ் புல்டு பை the gravity across the land surface. It replenishes groundwater and surface water as it percolates into a aquifer. அதாவது it is an underground layer of water breaking rock or moves into a river, stream or watershed. It comes from unabsorbed water from rain, snow melt, irrigation or other sources, comprising a significant element in the water cycle as well as the water supply when it drains into a watershed. Runoff is also a major contributor to the erosion which carves out canyons
gorges and related landforms. அதாவது இந்த நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓடும் நீர் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு நிலத்தின் மேலே மேற்பரப்பில் முழுவதும் போகுது, சரியா, வழிஞ்சு போகுது. இந்த நீர் வழிந்தோடல் அப்படிங்கிறது அதோட சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து நீரும் நிலத்தடி நீரும் வந்து புதுப்பிக்கப்படுது அப்படிங்கிறாங்க, சரியா. நீர் ஊடுருவல் மூலமாக நிலத்தடி நீர் வந்து நீர்க்குள் பாறை அடுக்கில் சேமித்து வைக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த நீர் வழிந்தோடல் வந்து மழையோட வீழ்ச்சி அளவு, மண்ணின் நீர் புகும் தன்மை, தாவர மூட்டி மற்றும் நிலச்சரிவை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நீர் வழிந்தோடலை வந்து கீழ்கண்ட வகைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா மேல்மட்ட மழை நீர் வழிந்தோடல், அடிப்படை வழி நீர் வழிந்தோடல், அடிமட்ட நீர் வழிந்தோடல் அப்படிங்கிறாங்க, சரியா. ஓகே குட்டீஸ், அடுத்தது செகண்ட் கொஸ்டின். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் எவாப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். அதாவது எவாப்ரேஷன் என்ன, டிரான்ஸ்பிரேஷன் என்ன? அதாவது ஆவியாதல், அதாவது தாவரங்களில் நீர் வந்து உட்கசிந்து வெளியேற்றுதல், ஆவியாகுதல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன். process in which the liquid form of water changes into gaseous form. அதாவது liquid formலேருந்து வாட்டர் வந்து gaseous ஃபார்முக்கு மாறுறது வந்து evaporation. Rate of evaporation is affected by temperature. டெம்பரேச்சர்னால தான் அந்த evaporation வந்து அஃபெக்ட் ஆகுது. Aerial extent of surface water, wind and the atmospheric humidity. அதாவது இந்த வெப்பநிலை, காற்று, ஈரப்பதம் இது எல்லாம் வந்து உட்கசிந்து வெளியாகும் விதத்தை வந்து நிர்ணயிக்குதுன்னு சொல்கிறாங்க, சரியா. 90% ஆஃப் மாய்ச்சர் இன் த அட்மாஸ்பியர் இஸ் கான்ட்ரிபியூட்டட் டு எவாப்ரேஷன். 90% ஆஃப் மாய்ச்சர் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற காரணம் வந்து இந்த எவாப்ரேஷன் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டிரான்ஸ்பிரேஷன், நீர் வந்து ஆவியாகிறது. ப்ராசஸ் பை விச் த வாட்டர் கண்டென்ட் இன் த பிளான்ட் இஸ் ரிலீஸ்ட் இன் டு அட்மாஸ்பியர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர், சரியா. நீர் திரவத்திலிருந்து வாயு நிலைக்கு மாறுவதற்கு ஆவியாதல் அப்படின்னு பேர். அதாவது ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் அஃபெக்டட் டெம்பரேச்சர், விண்ட் அண்ட் ஹியூமிடிட்டி. அதாவது டிரான்ஸ்பிரேஷன் இஸ் அஃபெக்டட் டெம்பரேச்சர், விண்ட் அண்ட் ஹியூமிடிட்டி. 10% ஆஃப் மாய்ஸ்சரைசர் இஸ் கம்ப்ரஸ்டு த்ரூ டிரான்ஸ்பிரேஷன், சரியா. ஓகே குட்டீஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3. Give a detailed explanation of different forms of precipitation. அதாவது மழை பொழிவோட பல வகைகளை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க, சரியா. ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation, எந்த மாதிரியெல்லாம் மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the form of precipitation in a region depends on the kind of weather, அதோட வெதரை பொறுத்து தான், or the climate of the region, அந்த ரீஜனில் இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து. Common types of precipitation include rain, sleet, freezing rain, hail and snow. இந்த மாதிரி அதாவது மழையாக பொழியுது, அடுத்தது கல்மழையாக பொழியுது, உரை மழையாக பொழியுது, ஆலங்கட்டி மழை பனியாக பொழியுது, சரியா. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ரெயின். த precipitation in the form of water droplets is called rain. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மழை பொழிவு அப்படிங்கிறது மேகத்தில் இருக்கிற பல்வேறு வடிவங்களில் நீராவி வந்து நீராக புவியின் மேற்பரப்பு வந்தடைகிறத வந்து மழை அப்படின்னு சொல்கிறோம். இன் விச் த சைஸ் ஆஃப் ரெயின்ட்ராப்ஸ் ஆர் லெஸ் தேன் 0.5 millimeter இன் டயாமீட்டர் வந்து அதுக்கு பேர் ட்ரிசில் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெயின்ட்ராப்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0.5 millimeter இன் டயாமீட்டர் இது வந்து அதை தான் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி ட்ரிசில் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ். ஓகே, ஸ்லீட் அப்படின்னா கல்மழை, சரியா. The precipitation which takes place in the form of mixture of water droplets and tiny particles of ice, அதாவது 5 millimeter in diameter, is known as sleet. Sometimes raindrops fall through a layer of air below 0 degrees Celsius. As they fall, the raindrops freeze into solid particles of ice. So the mixture of water droplets and the ice particle would fall on the earth's surface. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கல்மழை, இந்த நீர்த்துளி வந்து இதோட நீர்த்துளி வந்து 5 millimeter டயாமீட்டரில் இருக்கக்கூடியது, சரியா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கல்மழை. இதுக்கு கல்மழை அப்படின்னு பேர், சரியா. இந்த பனித்துளிகள் வந்து பொழிவுக்கு வந்து ஸ்லீட் அப்படின்னு பேர்.
அடுத்தது ஃப்ரீசிங் ரெயின். ஃப்ரீசிங் ரெயின் அப்படின்னா உறைபனி மழை. At other times, raindrops falling through cold air near the ground do not freeze in the air. Instead, the raindrops freeze when they touch a cold surface. This is called freezing rain. அதாவது உறைபனி மழை அப்படிங்கிறது அந்த மழைத்துளி வந்து சில நேரங்களில் புவியோட பக்கத்தில் வரும்போது குளிர்ந்த காற்று வழியாக விழும்போது அது வந்து உறைஞ்சி போகிறதில்ல. சரியா? மாறா அந்த குளிர்ந்த புவிப்பரப்பை தொடும்போது அந்த மழைத்துளி வந்து உறைந்து விடுது, உறைஞ்சு போயிடுது. இதையே வந்து பார்த்திங்கன்னா உறைபனி, அதாவது ஃப்ரீசிங் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதோட விட்டம் பார்த்திங்கன்னா டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 0.5 விட அதிகமாக இருக்கும். 5 டயாமீட்டரை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? அடுத்தது ஹெயில் அப்படிங்கிறதுனா ஆலங்கட்டி மலை. குட்டி குட்டியாக கல்லோட வந்து விழுகும் இல்லையா? கல்லுனா பனிக்கட்டிகள். The precipitation which consists of round pellets of ice which are larger than 5 mm in diameter is called hail or hailstones அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது ஆலங்கட்டி மலை. Starts an ice pellet inside a cold region of a cloud. அதாவது மழை பொழியும் போது 5 mm டயாமீட்டரை விட பெருசாக உருண்டையாக வந்து பனிக்கட்டிகள் விழுந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெயில் ஆர் ஹெயில்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஸ்னோ அப்படிங்கிறது பனி. Often water vapor in a cloud is converted directly into snow pieces due to lowering of temperature. The precipitation in the form of powdery mass of ice is known as snowfall. It is commonly in the polar and high mountainous region. அதாவது இந்த பனி வந்து பார்த்திங்கன்னா மேகத்தில் இருக்கிற வெப்பம் வந்து குறையிறதுனால இந்த நீராவி வந்து அடிக்கடி நேரடியாக பனிக்கட்டியாக மாறுது. சரியா? இந்த துகள் வந்து இந்த பனியின் நுனித்துகள் உள்ள திரளாக கொண்டு இது வந்து பொழியுது. சரியா? அதாவது துகளாக மேலே மழை மாதிரி இந்த ஸ்னோஃபால் வந்து பொழியுது அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது எக்ஸ்பிளைன் த ரன் ஆஃப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். அதாவது நீர் வழிந்தோடல் அப்படின்னா அதோட டைப்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ரன் ஆஃப் இஸ் த வாட்டர் தட் இஸ் புல்டு பை கிராவிட்டி அக்ராஸ் லேண்ட் சர்ஃபேஸ். இட் replenishes the groundwater and surface water as it percolates into a aquifer. It is an underground layer of water bearing rock or moves into a river, streams or watershed. Types of runoff என்னென்னு பார்த்தீங்கன்னா surface runoff, subsurface runoff, base flow, இந்த 3 ஏதாவது வந்து டைப்ஸ் இருக்குது. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ரன் ஆஃப், அதாவது அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால் விச் என்டர்ஸ் த ஸ்ட்ரீம் இம்மீடியட்லி ஆஃப்டர் த ரெயின்ஃபால். It occurs when the rainfall is longer, heavier and exceeds the rate of infiltration. In this condition, the excess water makes a head over the ground surface which tends to move from one place to another following land gradient and is known as overland flow. அதாவது அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்கிறாங்க. When the overland flow join the streams, channels or oceans, it is termed as surface runoff or surface flow அப்படின்னு சொல்கிறாங்க. Subsurface flow runoff அப்படின்னா என்ன? The water that has entered the subsoil and moves laterally without joining the water table to the streams, rivers or oceans is known as subsurface runoff. The subsurface runoff is usually refers as interflow அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது அடிப்பரப்பு அதாவது நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் வந்து மேற்பரப்பு, இது வந்து அடிப்பரப்பு. சரியா? ஓகே குட்டிஸ், அடுத்தது பேஸ் ஃப்ளோ. பேஸ் ஃப்ளோனா அடிமட்ட நீரோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. It is a flow of underground water from a saturated groundwater zone to a water channel. It usually appears at a downstream location where the channel elevation is lower than the groundwater table. The groundwater provides the stream flow during dry periods of small or no precipitation. அதாவது இந்த நிலத்தடி நீர் மட்டத்திலிருந்து இந்த நீரான பாதை வந்து நீர்ப்பாதை வந்து வழியாக நிலத்தடி நீர் ஓடுவதே வந்து இந்த அடிமட்ட நீர் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது ஆக்டிவிட்டி. இந்த படத்தில்
அதாவது ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் சைக்கிள் இந்த கிவன் டயராங்க. இந்த படத்தில் வந்து இருக்கிற மிஸ் ஆன இதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓஷன்லேருந்து எவாப்ரேட் மூலமாக ஏர் மூலமாக போகுது. அடுத்தது கண்டென்சேஷன் இல்லையா, க்ளவுட்ஸ்க்கு போகுது. அடுத்தது ப்ரெசிப்டேஷன் என்ன ஆகுது, ஸ்னோ ஐஸ் மாறுது. அடுத்தது டிரான்ஸ்பிரேஷன். அடுத்தது ஃபோர்த் ஒன் ரன் ஆஃப். சரியா? ஃபோர்த் ஒன் வந்து ரன் ஆஃப். ஃபிஃப்த் ஒன் இன்ஃபில்ட்ரேஷன். சிக்ஸ்த் ஒன் இன்ஃபில்ட்ரேஷன். செவன்த் ஒன் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், அதாவது பெர்கோலேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மூலமாக இப்படியே தான் வந்து சைக்கிள் ஆகிட்டுருக்கும், வாட்டர் சைக்கிள் ஆகிட்டுருக்கும். சரியா? ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசனுக்கான கொஷின் ஆன்சர். அடுத்த லெசனுக்கான கொஷின் ஆன்சரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்து அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டீஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.